வேலே இவைகளை நினை, நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன், நீ என் தாசன். இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவது இல்லை என்று ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். இங்கே நீ என் தாசன், நீ என் தாசன். யாக்கோபே, இஸ்ரவேலே, என் தாசனே, நீ உன்னை நான் உருவாக்கினேன், உன்னை நான் சிருஷ்டித்தேன், நீ என்னால் மறக்கப்படுவது இல்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அவங்க சொல்லுகிற வார்த்தை யாக்கோபேசில் இவைகளையே நினை என்று சொல்லுகிறார். ஆண்டவர் சில காரியங்களை நம்ம நினைத்து பார்க்க சொல்லுகிறார். சத்துருவானவன் தேவையில்லாததான் நினைச்சு பார்க்க சொல்லுவான். கவலை, இழப்புகள், ஏமாற்றங்கள், தோல்விகள், பல காரியத்தை நமக்கு நினைவு கொண்டு வந்து நம்முடைய சிந்தையை சிதறடிப்பான். ஆனால் ஆண்டவர் நம்மை நினைத்து பார்க்க சொல்லுகிறதை பார்க்க வேண்டும். ஆண்டவர் நம்மை முதலாவது இப்படி சாயலை மனிதனாய் பிறக்க வைத்தது அவருடைய சித்தம். ஆண்டவர் நம்முடைய ஒரு திட்டத்தோடு தான், நோக்கத்தோடு தான் இந்த பூமியிலே மனிதனாக பிறக்க வைக்கிறார். ஆமென். ஒரு நோக்கம் உண்டு, அதை தாவீது சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தேவ சாயலாக படைக்கப்பட்டது தேவன் கொடுத்த ஒரு பாக்கியம். நீ என் தாசன், நீ என் பிள்ளை, என் ஊழியன் என்று ஆண்டவர் சொல்வதை இங்கே பார்க்கிறோம். என்னால் மறக்கப்படுவதில்லை என்று சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நினைத்து பார்க்க வேண்டிய காரியங்களை யோசிக்க வேண்டும். நம் கடந்து வந்த பாதைகள், அதை தாவீது சொல்லுகிறார். தாழ்மையில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்று உள்ளது. காரணம், அவர் கரவல் ஆடுகளின் பின்னாக சென்றவர், ஆடு மேய்த்தவர், குடும்பத்தாலே மறக்கப்பட்டவர். தன்னுடைய வாழ்க்கையில் அப்படி இருந்த ஒரு தாவீது தேவனை அண்டி கொண்டபடியால், துதித்தபடியால், போற்றினபடியால் கர்த்தர் அவன் மேல் கிருபை வைத்து அவனை இஸ்ரவேலை ஆளும் ராஜாவாக உயர்த்தினார். ஆமென். கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, பஞ்சம் வந்துட்டு போனாலும் பஞ்சத்தில் பட்ட கஷ்டத்தை நீ நினைச்ச கூடாது, மறக்க கூடாது. ஆமென். அது உண்மை. நம்முடைய வாழ்க்கையில தேவன் எவ்வளவு உயர்வு தந்தாலும் நாம் கடந்து வந்த பாதைகளை ஒரு நாள் மறந்துடக்கூடாது. ஒருவேளை நம்முடைய அடுத்த சந்ததிக்கு அது தெரியாம இருக்கலாம். ஆனால் நாம் கடந்து வந்த கஷ்டங்கள், நெருக்கங்கள், அந்த சூழ்நிலை ஆண்டவர் நம்மை எப்படி நடத்தினார், போஷித்தார், உடுத்திவித்தார், காப்பாற்றினார், உயர்த்தினார், தப்பிவித்தார் என்பதை நாம் பிறருக்கு சொல்லுகிறது தான் சாட்சி. அதுதான் தேவனை மகிமைப்படுத்துகிற ஒரு காரியம். ஆமென். அப்பதான் பிள்ளைங்களுக்கு தெரியும். ஒரு தகப்பனார் இந்த பிள்ளை படிப்புக்காக கல்லூரிக்கு பணம் கட்டதுக்காக நிறைய பணம் தேவைப்பட்டு அவர்கிட்ட இல்லை. அவர் என்ன பண்ணாராம், பையனை கையில் பிடிச்சாராம். வாடா. இவர் ஃப்ரெண்டுக்கிட்டலாம் யார்கிட்டலாம் போய் பணம் கேட்டாரோ அங்கெல்லாம் இவனையும் கூட்டிகிட்டு போவாராம். சில இடத்துல பலதை சொன்னாங்க, சிலவங்க கொடுக்கல, சில இடத்துல கொடுத்தாங்க. இப்போ ஏன் கூட்டிகிட்டு போனார்னா, இவனுக்கு அந்த கஷ்டம் தெரியணும். நான் யார்கிட்டலாம் கஞ்சியை எடுத்து இவனை படிக்க வைக்கிறதுக்கு நான் பிரயாசப்படுறேங்கிறத இவன் பார்க்கணும். நம்ம நாட்டில் சில பழக்கம் கிடையாது. ஜெர்மனி நாட்டிலெல்லாம் ஒரு மனைவி, ஒரு குடும்பத்தில் ஒரு பெண் குழந்தை பிரசவம் பண்ணும்போது இந்த பிரசவ வார்டில் புருஷனை உள்ள விட்டுருவாங்களாம். நம்ம நாட்டில் கிடையாது, ஆனால் இப்போ ஜெர்மனியில் உண்டு. என்னன்னா, பிரசவப்படுகிற வியாதி நீ பார்க்கணும். அவ எவ்வளவு வேதனைப்பட்டு வலியில துடிச்சு பிள்ளை பெறாத பாடுறா என்று சொல்லி உள்ள விட்டுடுவாங்க. அப்போ அதெல்லாம் நீ பார்க்கணும், நினைவு கூறணும் என்கிறது சில உலகபூர்வமாகவே என்ன செய்யறோம், சில காரியத்தை செயல்படுத்த ஆண்டவர் சொல்றாரு. நீ கடந்து வந்து நினைச்சு பாரு. எகிப்தில் இருந்து நீ வந்தல, நீ எவ்வளவு அடிமைத்தனத்தில் இருந்த, சிறுமையில் இருந்த, நான் உன்னை எவ்வளவு ஒரு சூழ்நிலையிலிருந்து உன்னை நான் கொண்டு வந்தேன், தூக்குனேன், மீட்டேன், ரட்சித்தேன், நினைத்து பார். அதான் அந்த வசனம் சொல்லுது இல்லையா? யாக்கோபே, இஸ்ரவேலே, இவைகளை நினை. நம்முடைய வாழ்க்கையில நினைச்சு பார்க்கணும். நம்முடைய தேவன் நினைவு, நம்முடைய பழைய வாழ்க்கையை நினைக்கணும். நம்முடைய பழைய வாழ்க்கைகளை நினைத்தால்
நாம் பட்ட கஷ்டங்கள், கடந்து வந்த பாதைகளை நின்னும் போது நமக்கு கண்ணீர் வரும். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில உயர்வுகள் வந்த பொழுது அதை மறந்துடக்கூடாது. எதை மறந்துடக்கூடாது? கடந்து வந்த பாதையை மறந்துடக்கூடாது. அல்லேலூயா. அதனால்தான் பக்தன் பாடுகிறான், மறப்பேனோ மறந்து போவேனோ, மறந்தால் வாழ்வேனோ. நாம் நினைத்து பார்க்க வேண்டும். தாவீது உணர்ந்து சொல்லுகிறார், தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அப்ப அதை நினைத்து பார்க்கத்தான் தேவன் பரிசுத்த ஆவியானவரை நமக்கு தர்றார். எதுக்கு பரிசுத்த ஆவியானவரை தராரா? யோவான் 14:26 வாசிங்க. எதெல்லாம் நினைச்சு பார்க்கணுமா? யோவான் 14:16 26. நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் நினைப்பூட்டுவார். நம்ம நினைவுபடுத்துவதற்கு தான் ஆவியானவர். நாம பைபிள்ல வசனம் இருக்கு, வாலிப பிராயத்திலே உன் சிசிகரை நினை. வாலிப பள்ளி வயசுல பிள்ளை ஆண்டவரை நினைக்குமா? போனதான் நினைக்கி. எப்போ நம்ம கையில போன் வரும்? எப்போ வரும் என்று அந்த வாலிப வயதிலே ஒரு பிள்ளை தேவனை நினைக்க வேண்டும் என்றால் அப்பொழுது அதனுடைய நினைவுல, உணர்வுகளில, சரீரத்துல மாற்றங்கள் வரும். ஆண்டவரை தேடுகிற ஒரு வாஞ்சை, பாரம், ஏக்கம் அதற்கு இயல்பா வராது. அவருடைய சிந்தையெல்லாம் மாறும், உணர்வுகள் மாறும், பேச்சுகள் மாறும். அப்போ அந்த வயசுல ஒரு வாலிப பிள்ளையாய் ஆகும் பொழுது ஆண்டவரை நினைக்கணும்னா அவன் சிறு பிள்ளையாய் இருக்கும் பொழுதே 5 வயதில் இருந்து 13 வயதுக்குள் அவன் ஆண்டவரை நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். வசனங்களை மனப்பாடம் பண்ண வேண்டும், வசனங்களை சொல்ல வேண்டும், தெய்வத்தினுடைய குணாதிசயத்தை தெரிய வேண்டும், தெய்வத்தினுடைய தன்மையை தெரிய வேண்டும். அந்த சிறு சண்டே ஸ்கூல்ல இருக்கும் பொழுதே அந்த குழந்தை நன்றாக ஆண்டவரை அறிந்து உள்ளுக்குள்ளாக அந்த வசனங்கள் இருக்கும் என்றால் வாலிப வயதுல அது வழி தவறினால் கூட, உலக சூழ்நிலைக்குள்ள கடந்து போனா கூட ஆவியானவர் நினைவூட்டுவார், ஆவியானவர் உணர்த்துவார். யாக்கோபே, இஸ்ரவேலே, இவைகளை நினை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்கு நீங்க எவ்வளவோ சம்பாதிக்கிறீங்க, உதவி செய்யறீங்க, உங்க அன்பெல்லாம் வெளிப்படுத்துறீங்க. அந்த பிள்ளை நரகத்துக்கு போகாம பரலோகத்துக்கு போறதுக்காக என்ன பிரயாசம் எடுக்கிறீங்க? கொஞ்சம் உணர்ந்து பாருங்க, யோசித்து பாருங்க. அது ஒரு ஆத்துமா. நீ உலகத்துல சம்பாதிக்கிறது ஒன்னும் பரலோகத்துக்கு வராது, பூமியோட அழிஞ்சிடும், காண்கிற யாவும் அழியும். ஆனால் ஆத்மா விலையேற பெற்றது. அந்த ஆத்மா அழிவில்லாமல் பரலோகத்துக்கு போகிறதற்கு பெற்றோர்கள் எடுக்கிற பிரயாசம் என்ன? நினைவு கூர்ந்து. ஒரு பர்த்டே வந்தா எல்லாம் வாங்கி கொடுக்கிறோம், நகை நட்டு உடை நல்ல பிரியாணி அது இதில் கேக்கெல்லாம் வாங்கி கொடுக்கிறோம், விலை கூடன போனும் வாங்கி கொடுக்கிறோம். ஆனால் அந்த பிள்ளையுடைய நித்திய ஜீவனுக்காக நம்ம எடுக்கிற பிரயாசம் என்ன? அதான் ஆண்டவர் சொன்னார் ஆபிரகாமை பார்த்து, இவன் வரும் சந்ததிக்கு என்னை குறித்து சொல்லுவான் என்பதை நான் நம்புகிறேன். அவன் நிற்கும் போது, நடக்கும் போது, பிரயாணம் பண்ணும் போது, சாப்பிடும் பொழுதெல்லாம் என்ன செய்யணும்? என்னை பற்றி சொல்லணும். அவங்க ஸ்கூலா இருந்துச்சு, சபையா இருந்துச்சு, ஆமென், என்னை பற்றி சொல்லுவான் என்பதை நான் நம்புகிறேன் ஆண்டவர் சொல்றாருன்னா, நீங்க உங்க பிள்ளைகளுக்கு கடந்து வந்த பாதையை சொல்லணும். நாங்க இப்படிலாம் கஷ்டப்பட்டேன், ஏசப்பா எனக்கு இப்படிலாம் உதவி செய்தார், கண்ணீர் விட்டு ஜெபிச்சேன், கர்த்தர் இந்த ஜெபத்துக்கு இந்த காரியத்தை எனக்கு செய்தார், உதவி செய்தார் சொல்லணும், நினைவு கூர்ந்து சொல்லணும். நான் பட்ட கஷ்டங்கள்,
சிறுமைகள், கண்ணீர்கள், இழப்புகள், அவமானங்களிலே ஏசப்பா என்னென்ன செய்தார் என்பதை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அல்லேலூயா. சொல்லும் இவைகளை நினை, வேதம் சொல்லுகிறது. அப்பதான் பிள்ளைங்க ஆண்டவரை நினைக்கும், ஆண்டவரை தேடும். வாலிப பிராயத்திலும் சிசுகரை எப்படி நினைக்கும்? சொல்லிக் கொடுத்தாதான் நினைக்கும். சண்டே கிளாஸ் டீச்சர்ஸ் இந்த வயசுல 5 வயசுல 13 வயசு வரைக்கும் பிள்ளைங்க சுழுக்கு எடுக்கணும். நல்ல வசனத்தை சொல்ல வச்சு மனப்பாட வைக்கணும், எழுதி காட்ட வைக்கணும், பரீட்சை வைக்கணும். சிபிஎம்ல வைக்கிறாங்களா எக்ஸாமு, குவார்டர்லி, ஆஃப் ஏர்லி, ஆனுவலி மாரி வசனத்தை எழுத வைக்கிறாங்க. அப்படி செய்தாதான் வாலிப வயது வரும் பொழுது, உலகம் அவர்களை கவர்ந்து இழுக்கும் பொழுது, பாவம் கவர்ந்து இழுக்கும் பொழுது, இச்சை கவர்ந்து இழுக்கும் பொழுது, அந்த வார்த்தை, ஜீவனுள்ள வார்த்தை அவர்களை உயிர்ப்பிக்கும். வார்த்தை அவருடைய வாழ்க்கையில் ஆவியானவர் கிரியை செய்ய ஆரம்பிப்பார். ஆமென், ஆமென், அல்லேலூயா. நாம் நினைவு கூற வேண்டிய காரியங்களை அறிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் பெற்றோர்கள் தேவ பயத்தில் ஆலயத்துக்கு வருவோம், பிள்ளைங்களை கம்பல் பண்ண 2 வாரம் வராது. அப்ப பிள்ளைங்க மறந்தால் ஆண்டவரும் மறப்பார். தன் 40 வருட ஊழிய அனுபவத்திலே, முதிர்ச்சியிலே தாவீது கற்றுக்கொண்ட காரியத்தை தன் மரணத்துக்கு முன்பாக சொல்லுகிற ஒரு வார்த்தை சாலமோனிடத்திலே, சாலமோனே, நீ கர்த்தரை தேடினால் அவர் உனக்கு தென்படுவார், நீ அவரை மறந்தால் அவர் உன்னை மறப்பார். 40 வருஷம் அனுபவம் தாவீது சொல்லி கொடுக்கிறார். நீ மறந்துட்டா அவரும் மறந்துடுவாரு. அவர் தயவுள்ளவனுக்கு தான் தயவுள்ளவர், இரக்கமுள்ளவனுக்கு தான் இரக்கமுள்ளவர், உத்தமனுக்கு தான் உத்தமர், புனிதனுக்கு தான் புனிதர். நீ தேடலன்னா உன் முன்னாடி கெஞ்சிக்கிட்டுலாம் வரமாட்டாரு, அவர் ஒன்று விட்டுருவாரு. ஜீவனத்தையும் மரணத்தையும் முன்பாக வைக்கிற உனக்கு எது தேவை நீ எடுத்துக்கான்னு விட்டுடுவாரு. அவன் கவனிக்க வேண்டிய காரியம். சாலமன் 20 வருடம் அந்த வார்த்தையின்படி செயல்பட்டான். கர்த்தர் கூட இருந்தார். யுத்தம் இல்லை, சமாதானமா எல்லாத்தையும் கட்டினான். 20 வருஷத்துக்கு பிறகு அவன் அந்நிய ஸ்திரீகளை திருமணம் பண்ணினபடியால் அந்த அந்நிய ஸ்திரீகளுடைய தெய்வத்துக்கு அவன் ஆலயம் கட்டவும் பூஜை செய்யவும் ஒத்துழைத்தான். கர்த்தர் அவன் மேலே சொன்னாரு, அவன் கேட்கல. ராஜ்யம் 2 பிரிஞ்சிச்சு, முடிஞ்சு போச்சு. விசுவாச பட்டியல சாலமன் வரல, ஞானிதான், ஆலயத்தை கட்டினவன் தான், கர்த்தருக்கு பெரிய காரியங்களை செய்தவன் தான். கடைசி விசுவாச பட்டியல நீ வரலையே, எல்லாம் மாயை மாயை மாயன்ட்டார். கடைசியில் எல்லாம் மாயை. அருமையான தேவனுடைய ஜனமே, நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு நம்முடைய பிள்ளைகளை தேவனுடைய வழியிலே நடத்த நம்ம கையில தான் ஒப்பு கொடுக்கிறாரு. அதை நினைவு கூற வேண்டும். ஆமென். இங்கிலாந்து தேசம் அடுத்த ஜெனரேஷனை, அடுத்த சந்ததியை வழி நடத்தாதினாலே உலகத்துக்கு சுவிசேஷத்தை சென்ற தேசம், உலகம் முழுவதையும் சூரிய மறைவை காணாமல் ஆட்சி செய்த தேசம், இன்று ஆண்டவரை தேட அங்கு ஜனம் இல்லை. கிறிஸ்துவ தேசம் என்று அது ஒரு 2வது இடத்தை பெற்றது. கிறிஸ்துவ தேசமா இல்லை இன்னைக்கு இங்கிலாந்து. சிந்தித்து பாருங்கள். நம்முடைய சந்ததிகளை, அடுத்த ஜெனரேஷனை கர்த்தருக்குள் நடத்துவது, கொண்டு வருவது யார் கடமை? சொல்லுங்க. நான் எடுத்த பிரசங்கம் வேற, ஆண்டவர் பேசுறது வேற. அல்லேலூயா. யாக்கோபே, இஸ்ரவேலே, இவைகளை நினை என்று சொல்லுகிறார். நினைச்சு பார்க்கணும். நம்ம கையில தான் ஒப்பு கொடுக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற ஆசீர்வாதங்கள் பிள்ளைகளுக்கு சந்ததி சந்ததியா போகுது. உயிரோடு இருக்கும் பொழுது சொத்தை குடும்பா சொல்லி இளையகுமாரன் மாரி வாங்கிடுறாங்க. அதே போல நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற சாபமும் தான் கடந்து போகும். ஆனால் லேவியை யாக்கோபு சபித்தாலும் கர்த்தருக்கும் பிரியமாய் லேவி செய்தபடினால் மோசே ஆசீர்வதித்தான். அந்த சந்ததியுடைய சாபம் ஆசீர்வாதமா மாறிட்டு. அப்போ உங்களுடைய ஜெபங்கள் பின்தொடர வேண்டும் என்றால் அந்த பிள்ளைகளை கர்த்தருக்குள் நினைவுர்ந்து நடக்க வைக்க வேண்டும். கடந்து வந்த பாதையை சொல்லணும், ஊழிய செய்ய வைக்கணும்.
உலகத்துல என்ன சம்பாதிச்சாலும் உலகத்துக்கு பெருமை, சமுதாயத்துக்கு பெருமை, ஆனால் அது பரலோகத்துக்கு பிரயோஜனப்படாது. அப்ப பரலோகத்துக்கு மகிமையை கொண்டு வர வேண்டும் என்றால் என்னை குறித்து தேவனை மகிமைப்படுத்தினார்கள் என்று பவுல் சொல்றாரு. விசுவாசத்தை அழிக்க தேடினவன் இன்றது விசுவாசத்தை பிரசங்கிக்கிறான் என்று கேள்விப்பட்டு என்னை குறித்து தேவனை மகிமைப்படுத்தினார்கள். நம்முடைய பிள்ளைகளை குறித்து தேவன் மகிமைப்பட நம்முடைய பிரயாசம் தான் முக்கியம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில இந்த பூமியிலே இருக்கும் பொழுது நம்ம அநேகர் மறக்கலாம். நன்மையை பெற்றவங்க கூட மறந்துடுவாங்க தான். யோசேப்பின் இடத்துல நன்மையை பெற்றவர்கள் என்ன செய்துட்டாங்க? யோசேப்பை மறந்தாங்க. அவன் சொன்னான், நீ கொஞ்சம் இருக்கும்பொழுது நாங்கள் சொன்ன சொப்பனத்தின்படி ராஜாட்ட சொல்லி என்ன செய், ஜெயிலில் இருந்து என்ன விடுதலையாக்கு என்று சொன்னான். அவன் மறந்துட்டான். பார்க்கிறோம், வேதம் சொல்லுது, ஸ்திரியானவள் கற்பத்தின் பாலகனை அவள் மறந்தாலும் நான் உன்னை வாக்கு பண்றாரு. அவ வாக்கு பண்ணவர் உண்மை உள்ளவர். அவர் உன் தாயை உன்னை மறந்தவிட நான் உன்னை மறக்க மாட்டேன், உனக்கு நான் செய்வேன், சொன்னதை செய்யமுள்ள உன்னை கைவிட மாட்டேன்னு சொல்றார். பிள்ளை சொன்னாச்சாச்சு, இந்த வாக்கு தந்ததை பிடிச்சி ஜெபம் பண்ணுவேன், நான் சொன்னதை செய்யமுள்ளவும் கைவிடுவதில்லை. யாக்கோபுக்கு ஆண்டவர் இந்த வாக்கு தான் கொடுத்தாரு என்று பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே நன்மையை பெற்றவர்கள் நம்மை மறந்தாலும் நாம் தேவனிடத்தில் எவ்வளவோ நன்மையை பெற்று இருக்கிறோம். எத்தனையோ ஜெபத்துக்கு பதில் தந்திருக்கிறார். இக்கட்டுகளிலும் நெருக்கத்திலும் உடைவிலிருந்து நம்மை காப்பாற்றி இருக்கிறார். மரண கண்ணிகளிலிருந்து காப்பாற்றி இருக்கிறார். அப்ப அந்த தேவனை மறக்கலாமா? எவ்வளவோ நன்மையை பெறும்பட்டு சில பிரச்சனைகள் நெருக்கங்கள் வரும் பொழுது நம்ம சோர்ந்து போயிடுறோம். ஆண்டவரை தேடுறதை விட்டுறோம், ஜெபிக்கிறதை விட்டுறோம், துதிக்கிறதை விட்டுடுறோம், பாடுறதை விட்டுடுறோம். அப்பா இதுவரை செய்ததற்கு வேதம் சொல்லுது, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் சிலுவையில் எவ்வளவு உபகாரம் நமக்கு செய்திருக்கிறாருங்க. ஒரு மனுக்குலத்துக்கு வேண்டிய வெளிச்சத்துக்கு, விடுதலைக்கு, மீட்புக்கு, தப்பிவிக்கப்பட, காப்பாற்றப்பட சிலுவையில் எல்லா பரிகாரத்தையும் செய்திருக்கிறார். அதனாலதான் தீர்க்க தரிசனமா அந்த சங்கீதம் சொல்லுது, அவர் செய்த சகல உபகாரங்கள். அந்த சகல உபகாரம் மனுக்குலத்துக்கு எங்க செய்திருக்கிறாரு? சிலுவையில. என்ன தேவையோ அத்தனைக்கும் பரிகாரங்கள் முடிச்சாச்சு, முடிந்ததுன்றார் சிலுவையில். 6ஆம் வார்த்தை முடிச்சுட்டு தான் ஆவியை ஒப்பு கொடுத்தார். ஒரு மனித வாழ்க்கையில என்ன தேவையோ அத்தனை நன்மை அவர் செய்து வச்சுட்டார், ஃபுல் பண்ணிட்டார். பார்க்கிறோம். அப்போ நம்முடைய வாழ்க்கையில நன்மையான காரியங்களை, ஆவிக்குரிய காரியங்களை நினைவில் கூறணும். நினைத்து பார் என்று சொல்றார். அப்புறம் ஆண்டவர் என்ன செய்தார்? நாங்க நல்லா தான் இருந்தேன், ஆண்டவர்கிட்ட இல்லாம போது இப்போ தான் கஷ்டப்படணும் நிறைய பேர் சொல்லுவாங்க. தேட தேட கஷ்டமெல்லாம் அதிகமா இருக்கும்பாங்க. கஷ்டமா தான் இருக்கும், ஏன்னா சாத்தான் சும்மா இருக்க மாட்டான்ல. ஆண்டவர் என்ன செய்தார், எந்த சூழ்நிலை கொண்டு வந்தார்? நீங்க எபேசிய நிருபம் 2ஆம் அதிகாரம் 1-2 வாசித்து பாருங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்மளை எங்க இருந்து எங்க கொண்டு வந்திருக்கிறாருன்னு பாருங்க. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 1-2. அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த உங்களை உயிர்ப்பித்தார். ஆமா, தேவனுடைய ஆக்கினை நரகத்துக்கு போகக்கூடிய பிள்ளைகளாக இருந்தோம். அதில் சொல்லப்படுறது நிறைய காரியம் இருக்குது. அக்கிரமத்தில் பாவத்தில் செத்து போயிருந்தோம். அடுத்து அங்க சொல்லப்படுது 2ஆம் வசனம், உலக வழக்கத்தின்படி தான் வாழ்ந்தோம். அடுத்தபடி கீழ்ப்படியாமல் பிள்ளையாக இருந்தோம். இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய சாத்தானினுடைய ஆவிக்கேற்றபடியாய் நடந்துகிட்டு இருந்தோம். ஆண்டவர் இதிலெல்லாம் இருந்துதான் நம்மை அந்த ராஜ்யத்தில் இருந்து தேவ ராஜ்யத்தின் குடிமகனாக தெரிந்து கொண்டார். ஆமென். ஒரு ராஜ்யத்தையே மாத்திட்டார், உன் குடி உரிமையை மாத்திட்டார், உன் கேட்டகரியை மாத்திட்டார்.
ஆண்டவர் என்னெல்லாம் செய்திருக்கிறார் என்பதை, அந்த சத்தியத்தை அறியணும். இயேசு என்னை தெரிந்தெடுத்த பொழுது, அழைத்த பொழுது எந்த சூழ்நிலை எங்க வந்திருக்கிறேன் என்கிற சத்தியம் நமக்கு தெரியணும். இப்போ கழுதைய தேடி போன சவுல ஆண்டவர் கிருபையை கொடுத்து ராஜாவா தெரிந்தெடுத்தாரு. அவனையும் ஆவில நிரப்பி தீர்க்க தரிசனம் சொல்ல வைத்தாரு. அவனை கொண்டு ஆரம்பத்தில் பெலிஸ்தீர்களை, அமலேக்கியர்களை ஜெயம் கொடுக்க வைத்தாரு. இப்படி அவனை கொண்டு ஆண்டவர் சவுலை பெரிய காரியங்களை செய்தார். அவன் சவுல் சொன்னான், என் குடும்பத்தில் நாங்கள் ரொம்ப சிறியவன், கோத்திரத்திலும் சிறியவன், எனக்கு ராஜாவாக இருக்க என்ன தகுதி இருக்குன்னு சொன்னான். முதல் ராஜாவாக ஆண்டவனை எடுத்தார். ஆனால் அந்த தாழ்மையில் இருந்து தேவன் உயர்வை கொடுத்த பொழுது ஆண்டவர் சொன்னதை அவன் செய்யல. ஒண்ணு. ரெண்டாவது, செய்யாத பொழுது ஆண்டவருடைய கோபம் வரும் பொழுது அவன் அதை உணர்ந்து, ஆண்டவரே நான் செய்யலை, என்னை மன்னிச்சிடுங்க, மீண்டும் செய்யற கிருபை தாங்கன்னு கேட்கல. அந்த கனத்தை, ராஜரீக கனத்தை தக்க வைப்பதிலே தான் குறியா இருந்தான். ஆண்டவர் அவன் தேடினான், பலி செலுத்தினான், ஆராதிச்சான்னு எங்கேயும் பைபிள்ல இல்லை. ஆண்டவருக்கு பலிபீடம் கட்டினான், தெய்வத்துக்கு அடுத்து சேர செய்தான், எங்க இல்லை. ஆனா ஆட்சி செய்தான், அதிகாரத்தில் இருந்தான். ஆனால் தேவ கிருபையை இழந்தான், அபிஷேகத்தை இழந்துட்டான். ரெண்டாவது ஆண்டவரத்தில் அவன் வரல. ஆனால் தாவீதோ அவனும் பாவம் செய்தான் தான், விழுந்தான் தான். ஆனால் அந்த கிருபையை இழக்க அவன் விரும்பல. ஆவியானவர் நம்மளை விட்டு போயிடணும் இல்ல, அந்த தேவனோடு உள்ள இந்த உறவை இழந்துடக்கூடாதுன்னு கதறான். சவுல் கிருபை இழந்த மாதிரி நம்ம கிருபை இழந்துடக்கூடாது. ஆண்டவரே சுத்த இதயத்தை என்னை சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை மறுபடியும் தாரும் என்று சொல்லி ரட்சிப்பின் சந்தோஷத்தை நான் இழந்துடக்கூடாது என்று கதறுகிறான். கர்த்தர் அவனுடைய வாழ்க்கையில் என்ன செய்கிறார்? நினைவு கூர்ந்து அவனை மறுபடியும் தூக்கி எடுக்கிறார்.